வணக்கம். இது சுட்டுவிரல் செய்திகள். இலங்கையில் இன்று முதல் புதிய விசா நடைமுறை. குழந்தை மீது கத்தியை வைத்து மிரட்டி கொள்ளை, வவுனியாவில் சம்பவம். இலங்கையில் மே மாதம் முதல் விசேட செயற்திட்டம், போலீஸ் மா அதிபரின் அதிரடி உத்தரவு. வடக்கில் வெகு விரைவில் ஆரம்பிக்கப்படவுள்ள வீட்டுத் திட்டம், PSM சார்ல்ஸ் உறுதி. கச்சத்தீவு ஏன் இலங்கைக்கு வழங்கப்பட்டது, வெளியான பரபரப்பு காரணம். சீனாவின் வரலாறு காணாத பொருளாதார வளர்ச்சி, 5.3% அதிகரிப்பு. புதிய விசா முறைமை இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதற்கமைய புதிய விசா முறைமை பூர்த்தி செய்யப்பட வேண்டிய தேவைகள் மற்றும் அது தொடர்பான கட்டணங்கள் மற்றும் இலங்கையில் தங்கியிருக்கும் காலம் ஆகியவை இன்று விசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் ஒருவருடன் நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் $200 அறவிடப்பட உள்ளது. இதேவேளை 2 வருட நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் $300 உள்ளது. மேலும் 10 வருடங்களுக்கான நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் $1000 காணப்படுகின்றது. வவுனியா நகரில் தனது குழந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாயை மூவரடங்கிய கும்பல் வழிமறித்து அவரின் குழந்தை மீது கத்தியை வைத்து மிரட்டி நகைகளை பறித்ததுடன் மோட்டார் சைக்கிளையும் அபகரித்து சென்றுள்ளது. குறித்த சம்பவம் வவுனியா தெற்கு வலயக்கல்வி பணிமனை முன்பாக உள்ள கடவுச்சீட்டு அலுவலகத்திற்கு செல்லும் வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் கடவுச்சீட்டு காரியாலயத்திற்கு முன்பாக விண்ணப்ப படிவம் நிரப்பும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் தனது குழந்தையுடன் பயணித்த சமயம் வீதியில் மறைந்து நின்ற முகமூடி அணிந்த மூவர் குறித்த மோட்டார் சைக்கிளை வழிமறித்து குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி அவர்கள் அணிந்திருந்த நகையை அபகரித்தமையுடன் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளையும் அபகரித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீஸ் நிலையத்திற்கு வழங்கிய முறைப்பாட்டின் பிரகாரம் வவுனியா போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் வாகன திருட்டு, வீடுடைப்பு, தங்க சங்கிலி பறிப்பு உள்ளிட்ட குற்ற செயல்களை தடுப்பதற்கான விசேட செயல் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மே மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த விசேட செயற்திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அறிவித்துள்ளார். குறித்த விசேட நடவடிக்கைக்காக போலீஸ் பிரிவுகளில் 60% போலீஸ் உத்தியோகத்தர்களை நெடுஞ்சாலை கடமைகளில் உடனடியாக ஈடுபடுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் 3 மாதங்களுக்குள் இவ்விசேட செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் கடந்த வருடம் பதிவான 32% வன்முறை குற்றங்களை குறைந்த மட்டத்திற்கு குறைக்கவும் போலீஸ் மா அதிபர் இலக்கு நிர்ணயித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் வீடற்றவர்களுக்கான சிக்கலை நிவர்த்திக்கும் நோக்கில் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய புதிய வீட்டுத் திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வடக்கு ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். வவுனியா நெடுங்கேணி மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற வடக்கு மாகாண புதுவருட கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். பெரிய குளங்கள் மற்றும் சிறு குளங்களின் நீர்மட்டம் போதுமானதாக காணப்படுகின்றமையினால் இடைப்போகம் மற்றும் சிறும்போகம் ஆகியவற்றின் போதுமான அளவு விளைச்சலை எதிர்பார்க்க முடியும். ஆகவே இதனூடாக நாங்கள் எங்களுடைய வறுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது. இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்திலும் குளங்களை புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதேபோல வடக்கு மாகாணத்தில் காணக்கூடிய 17 பாரிய குளங்களை புனரமைப்பு செய்வதற்கான நிதியை மத்திய அரசாங்கத்திடம் ஏனைய நிதி நிறுவனங்களிடமும் நாங்கள் கோரியுள்ளோம். வடக்கு மாகாணத்தில் வீடற்றவர்களுக்கான சிக்கலை நிவர்த்திக்கும் நோக்கில் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய புதிய வீட்டுத் திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அதற்கமைய 32,000 பயனாளிகள் தற்போது தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வீட்டுத் திட்டம் வெகு விரைவில் ஆரம்பிக்கப்பட்டு காணி உறுதி பத்திரத்துடன் பயனாளர்களிடம் எதிர்வரும் 1 வருடத்திற்குள் கையளிக்கப்பட உள்ளது. இதனிடையே மக்களிடையே கலை கலாச்சாரங்களை வளர்ப்பதற்கு அவர்கள் வாழும் கிராமங்களிலேயே திறந்தவெளி மேடைகளை அமைத்து அங்கு வாழக்கூடிய இளைஞர் யுவதிகளுக்கு சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் சுகாதார உத்தியோகத்தர்கள் புதிய அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும். கிராமங்களில் திறந்தவெளி மேடைகளை அமைத்து நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுவதனூடாக தங்களுடைய தனித்துவமான கலை கலாச்சாரங்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதே எமது ஆசை என்றார்.
சுமார் 10 வருடங்களுக்கு முன்னர் காங்கிரஸ் அரசாங்கம் பதவியில் இருந்தபோது தமிழக கடத்தொழிலாளர்கள் கச்சதீவு பகுதியில் எதிர்கொண்ட பிரச்சினைகள் தற்போது குறைந்திருப்பதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு இலங்கையுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட சிறந்த உறவுகளே காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். எனினும் கச்சதீவு பிரச்சினைக்கு தீர்வு தொடர்பில் ராஜ்நாத் இதனையும் குறிப்பிடவில்லை. சென்னையில் இடம்பெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் கலந்துரையாடல் ஒன்றின் போது அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். கச்சதீவு என்பது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் அமைந்துள்ளது. எனவே அது இந்திய இலங்கை கடற்தொழிலாளர்களின் பாரம்பரிய மீன்பிடி பிரதேசமாக இருந்தது. இந்த நிலையில் இந்திய இலங்கை கடல் பிரதேச உடன்படிக்கையின்படி அப்போதைய இந்திய காங்கிரஸ் அரசாங்கம் அதனை இலங்கையின் எல்லைக்குட்பட்டதாக ஏற்றுக்கொண்டதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரத்தில் எதிர்பாராத வளர்ச்சி அடைந்த சீனா தற்போது 2வது இடத்தினை பிடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொரோனா வைரஸ் பெருந்தொற்று தாக்கத்திற்கு பிறகு சீனாவின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் சரிவை சந்தித்து வந்த நிலையில் தற்போது அதன் பொருளாதாரம் வெகுவாக வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டின் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான முதல் காலாண்டில் சீனாவின் பொருளாதாரம் 5.3% வளர்ச்சியடைந்துள்ளது. இந்த காலப்பகுதியில் சீனாவின் பொருளாதாரம் 4.8% இருக்கும் என ஆய்வாளர்கள் கணித்திருந்த நிலையில் அந்த அளவை தாண்டி வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த காலாண்டு பகுதியில் சீனாவிற்கு கிடைத்த வளர்ச்சியை காட்டிலும் இந்த காலாண்டில் 1.6% வளர்ச்சியில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டை விட மார்ச் மாதத்தில் சீனாவில் ஏற்றுமதி 7.5% சரிவடைந்துள்ளதாகவும் இறக்குமதியும் குறைந்துள்ளதாகவும் சீனா தெரிவித்திருந்த நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தொழில்துறையின் வளர்ச்சி கடந்த ஆண்டு இந்த கால அளவில் இருந்ததை விட 6.1% வளர்ச்சி அடைந்துள்ளதுடன் சில்லறை விற்பனையும் 4.7% காணப்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி தொழிற்சாலைகள் மற்றும் உபகரணங்களின் நிலையான முதலீடு முந்தைய ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் 4.5% அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. 2024 உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 5% வளர்ச்சியை இலக்காக சீனா நிர்ணயித்துள்ள நிலையில் நேற்று வால் ஸ்ட்ரீட்டில் பங்குகள் பின்வாங்கியதை அடுத்து ஆசிய பங்குகள் கடுமையாக சரிந்ததாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன.